ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய். இந்த மரத்தில் மட்டும்தாங்க முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கை இலை மரமே ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த முருங்கைக்காய். இந்த முருங்கைக்காயை பற்றி அதனோட நன்மைகள், ஆண்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, அது எப்படி சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், அதெல்லாம் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்காய் இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட் ஆகும். இந்த முருங்கைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும், செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டத்தில் வைக்கும், ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குகிறது. இந்த முருங்கைக்காய் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், பெண்களுக்கு இரத்த சோகையை நீக்கவும் பயன்படுகிறது. இந்த முருங்கைக்காயின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் வாங்க பார்க்கலாம். எலும்பு வலிமை அதிகம் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருப்பதால் எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்துகிறது. முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி, வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் தொற்றுகளை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. முருங்கைக்காய் இரத்த அழுத்தம் மற்றும் இதயம், இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் குட்டிசின் தமனிகளில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. பாலியல் ஆரோக்கியம், முருங்கைக்காய் பாலுணர்வும் தூண்டும் பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் ஆண்களின் நரம்பு தளர்ச்சியை நீக்கி பாலியல் ஆற்றலை அதிகரிக்கிறது. செரிமானம் மற்றும் மலச்சிக்கல், நார்ச்சத்து நிறைந்ததால் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யப்படுகிறது. முருங்கைக்காய் இரத்த சோகை நீக்கம், இரும்பு சத்து அதிகமாக உள்ளதால் ஹெமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை குணப்படுத்துகிறது. இந்த முருங்கைக்காய் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டை, டைப் 2 நீரிழிவு உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. முருங்கைக்காய் அதிகமான நார்ச்சத்து கொண்டது, எனவே அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு அல்லது வாய்வு கோளாறுகள் ஏற்படலாம். முருங்கை இலைகள் யார் சாப்பிடக்கூடாது? குறைந்த எடை உள்ளவர்கள், ஒருவர் ஏற்கனவே மிகவும் மெலிந்து எடை அதிகரிக்க முயற்சித்தால் அவர்கள் முருங்கை இலைகளை சாப்பிடுவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் முருங்கை இலையை சாப்பிடக்கூடாது. பலவீனமான செரிமான அமைப்பு, இது உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். இப்போ இந்தமாரி ஒல்லியாக இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முருங்கைக்கீரை சாறு குடிப்பதால் அதனுடைய நன்மைகள் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை ஜூஸ் இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு சிறந்த ஆரோக்கியமான பானமாகும். இதில் உடல் எடை குறைப்பு, நச்சு நீக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை இஞ்சி, எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து அரைத்து வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது மிகவும் நன்மை பயக்கும். பெண்களுக்கு முருங்கைக்கீரையின் நன்மைகள் என்னென்ன பார்க்கலாம். பெண்களுக்கு முருங்கைக்காயின் மற்றொரு நன்மை என்னவென்றால், இதில் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி இரண்டும் உள்ளதால் எலும்புகளை வலுப்படுத்தவும் ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் ஒன்றாக வேலை செய்கிறது. கூடுதலாக கால்சியம் கர்ப்ப காலத்தில் தசை பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது. பல பெண்கள் இதனால் போராடுகிறார்கள். முருங்கைக்கீரை சூப்பின் நன்மைகள் என்னென்ன? முருங்கைக்கீரை சூப் இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் சி இதெல்லாம் உள்ளதுனால வாரத்தில் இருமுறை இந்த சூப்பு பருகுவது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முருங்கைக்கீரையின் சூப்பின் முக்கிய பயன்கள்: நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்க பயன்படுகிறது, இரத்த சோகை நீக்கும், எலும்பு வலுவடையும், இருப்பதை விட 17 மடங்கும் கால்சியம் உள்ளதால் பற்கள் வலுப்படுத்தும், எடை இழப்பு ஏற்படுத்தும், மலச்சிக்கல் மற்றும் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தாய்ப்பால் சுரப்பு, குழந்தை பெற்ற தாய்மார்கள் இந்த சூப்பை குடித்து வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். ஆஸ்துமா, சுவாசம், மார்புச்சளி, ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளை குணப்படுத்த முருங்கை சூப் பயன்படுகிறது. குழந்தைகள் மற்றும் நாள்பட்ட சிகிச்சை பெறுபவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு இந்த முருங்கைக்காய் ஜூஸை குடிங்க. முருங்கைக்காயின் தீமைகள். முருங்கைக்காய் யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைக்காய் அதிகப்படியான நுகர்வு காரணமாக கால்சியம், வைட்டமின் சி அளவு அதிகமாக பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். கர்ப்பிணிகள், குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள்,
தைராய்டு மருந்துகளை உட்கொள்பவர்கள் முருங்கைக்காயை அளவோடு தான் சாப்பிடணும். செரிமான பிரச்சனைகள் அதிக அளவில் சாப்பிடுவது வயிற்றுப்போக்கு மற்றும் நெஞ்செரிச்சல் மற்றும் வாயு தொல்லையை உருவாக்கும். கர்ப்பகால எச்சரிக்கை: முருங்கைக்காய் மரப்பட்டை மற்றும் வேர் கருப்பை சுருக்கத்தை தூண்டி கரிசிதைவு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் முருங்கைக்காய் அழுத்தத்தை குறைக்கும் போது ஏற்கனவே குறைந்த அழுத்தம் அல்லது அதற்கான மருந்து எடுப்பவர்கள் கவனமாக இருக்கணும். தைராய்டு பிரச்சனை இருப்பவர்கள் மருந்து சாப்பிட்றவங்க இது சாப்பிடக்கூடாது. ஒவ்வாமை இருப்பவர்கள் தோல் ஒவ்வாமை, முகவீக்கம் போன்றவற்றை இதெல்லாம் இந்த ஒவ்வாமை இருக்கும்போது சாப்பிட்டா ஏற்படும். முருங்கையில் என்ன சத்து உள்ளது? முருங்கை இலையின் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். முருங்கை இலைகள் மார்னிங்கில் நம்ம இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது இரத்த சோகையை கட்டுக்குள்ள வச்சுக்கும், எலும்புகளை வலுவுபடுத்தும், உடல் அலர்ஜியை குறைக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து சுரங்கம்: ஆரஞ்சு பழத்தை விட 7 மடங்கு அதிக வைட்டமின் சி உள்ளதால் இரத்த சோகை நீங்கும், எலும்பு வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி நீக்கும், சர்க்கரை கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைக்கும், முடி மற்றும் தோல் ஆரோக்கியம், செரிமானம் மற்றும் மலச்சிக்கல், மூட்டு வலி நிவாரணத்திற்கு இது பயன்படுகிறது. இந்த இலை என்ன பண்ணலன்னா பொரியல், சூப், சாம்பார் போன்றவற்றில் சேர்த்து தினமும் உணவில் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.